Hello everybody. In this video, we can discuss the problem asked from IIT JAM Physics question paper from Digital Electronics. The question is converted hexadecimal number into binary number. We can see the problem. So in this digital electronics, we can see one sum within two problems. The sum is hexadecimal into binary. So hexadecimal number வந்து நம்ம binary எப்படி மாற்றணும் சொல்லிட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 36 of 16. ஸோ 36 of 16 வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 36 வந்து நம்ம 3 6ன்னு சொல்லிட்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியாக மாற்றுறதுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ஸோ அந்த டேப்லர் காலம் வழியாக நம்ம பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேப்லர் காலம் வந்து இதான் அந்த டேப்லர் காலம். இந்த டேப்லர் காலம் நான் வந்து ஃபைனலாக இந்த வீடியோவில் ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த டேப்லர் காலம். டெசிமல் இது ஹெக்ஸாடெசிமல் பைனரி நம்பர், ஓகேவா? ஸோ இப்போ 3 இருக்கா, 3யோட பைனரி நம்பர் என்னன்னு பார்ப்போமா? 3யோட பைனரி நம்பர் என்ன? 3யோட பைனரி நம்பர் வந்து 0011. இப்போ 0011. 6ஓட பைனரி நம்பர் என்னென்னு பார்ப்போமா? 6ஓட பைனரி நம்பர் எங்கே இருக்குது? 6ஓட பைனரி நம்பர் 0110. ஸோ 0110. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாமா? 0011 0110 ஆஃப் 2. ஸோ நம்ம 36 நம்ம சேர்த்தருமோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு இதுவாக படிக்கும்போது 3 6 படிக்கும்போது இந்த டேப்லர் காலமில் வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து வரும். ஸோ 36 of 16 ஆஃப் ஹெக்ஸாடெசிமலோட ஆன்சர் அது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0110 110 ஆஃப் 2 நம்மளுக்கு வருது. ஸோ செகண்ட் கொஷின் வந்தோன்னா 8a.9 of 60. இதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று டெசிமலுக்கு அந்த சைடு இருக்குது, ஒன்று டெசிமலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை எடுக்க போகிறோம். டெசிமலுக்கு லெஃப்ட் சைடு நம்பர் வந்து 8a. ஸோ அதே மாதிரி தான் அந்த டேப்லர் காலமில் 8க்கு என்ன பைனரி நம்பர், ஏக்கு என்ன பைனரி நம்பருக்குன்னு பார்ப்போம். ஸோ 8 இங்கே இருக்குது. 8ஓட பைனரி நம்பர் வந்து 1000. 1000. ஏவோட பைனரி நம்பர் என்னென்னா, ஏவோட பைனரி நம்பர் வந்து 1010. 1010. ஸோ இதுதான் 8ஏவோட பைனரி நம்பர். நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கண்டுபிடிச்சி. இப்போ ரைட் சைடில் இருக்க ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இப்போ தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். 9ஓட பைனரி நம்பர் என்ன? அந்த டேபிளர் காலமில் 9ஓட பைனரி நம்பர் வந்து 1001. 1001. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது 10011010. இப்போ டெசிமலுக்கு இந்த சைடில் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் பாயிண்ட் பண்ணி 1001 ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து பைனரி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து 8a.9 of 60 9 of 16 ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1000.1001 of 2 நம்மளுக்கு கிடச்சிது. தேங்க்யூ.